நண்பர்களே, நான் உங்க சுபஸ்ரீ. நம்ம சேனல்ல HTML லாங்குவேஜ் பத்தி தான் இப்ப கரண்டா பார்த்துட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா டேபிள் டாக் பத்தி தாங்க பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ டேபிள் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா நம்மளோட டேட்டாஸ் வந்து டேபிளர் ஃபார்ம்ஸில் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம வந்து டேபிள் வந்து கிரியேட் பண்ணுவோங்களா. அந்த டேபிள் வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸில் வந்து இருக்குங்களா. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணுவோம். மேலே அவங்க வந்து ஹெட்டிங்ஸ்லாம் வந்து கொடுத்துப்போம். நெக்ஸ்ட் வந்து இங்கே ரோஸ்லாம் வந்து கொடுத்துப்போம். அப்புறம் வந்து காலம்ஸ்லாம் வந்து கொடுத்துப்போங்களா. ஸோ இப்போ இந்த டேபிள் தான் வந்து எப்படி HTML வந்து கிரியேட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் டேக் வந்து கொடுத்துக்கணுங்க. அந்த டேபிள் டேகுக்குள்ளே தான் வந்து டிஆர் டேக்னு வந்து கொடுப்போம். டிஆர் டேக்னா வந்து டேபிளோட ரோன்னு வந்து சொல்லுவோங்க. நெக்ஸ்ட் அந்த டிஆர் டேக்குள்ளே வந்து டிடி டேக்னு வந்து கொடுப்போம். அந்த டிடி டேக்னா என்னென்னா டேபிளோட டேட்டாஸ் வந்து கொடுப்போங்க. ஸோ இங்கே தான் வந்து நம்ம பார்த்தோம்னா இங்கே வந்து டேட்டாஸ்லாம் வந்து எழுதுவோங்களா. ஸோ அதை தான் வந்து இங்கே டிடி டேக்னு வந்து சொல்லியிருக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த டிடி டேக்கையும் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த டிஆர் டேக் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கடைசியாக தாங்க வந்து இந்த டேபிள் டேக் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் டேக்கு வந்து டேபிள்னு வந்து கொடுக்கணும். டேபிள் ஹெட்டிங் டேக்கு வந்து டிஹெச்னு வந்து கொடுக்கணும். டேபிள் ரோ டேகுக்கு வந்து டிஆர்னு வந்து கொடுக்கணும். டேபிள் டேட்டா டேகுக்கு வந்து டிடின்னு வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கூட வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. எப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி ரன் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டேங்க. இங்கே வந்து Shift+1 கொடுத்துக்கிறேன். டைட்டில் டேக் வந்து டைட்டில் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த பாடி டேக்குள்ள தான் வந்து நம்ம வந்து டேபிள் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து நான் ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ணுறத. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கேன். தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்லாம் வந்து கொடுத்து டேட்டாஸ்லாம் வந்து எழுதிருக்கீங்களா. தென் இந்த டேட்டாஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டட் டேக் யூஸ் பண்ணி பாயிண்ட் அவுட் கொடுத்து வந்து எழுதியிருப்பேன். ஸோ இப்படி தான் நம்ம இப்போ ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணோம். எப்படி நம்ம கிரியேட் பண்ணலான்னு பார்ப்போம். இந்த விஷுவல் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டேபிள்னு ஒரு டேக் வந்து கொடுக்கணுங்க. இந்த டேபிள் டேக்குள்ளே தான் வந்து டிஆர் டேக்னு வந்து கொடுக்கணுங்க. இந்த டிஆர் டேக்கில் தான் வந்து நம்ம ஃபஸ்ட் இங்கே என்ன எழுதியிருக்கோம்னா ஹெட்டிங் வந்து எழுதியிருக்கோங்களா. 4 ஹெட்டிங் எழுதியிருக்கோங்களா. ஸோ இப்போ 4 ஹெட்டிங் வந்து நம்ம எழுத போகிறோம். அதுக்கு வந்து டிஹெச்னு வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ஹெட்டிங் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் வந்து கிரியேட் ஆகிருக்கு. டிஹெச் டேக்கில் கொடுத்த சீரியல் நம்பர், நேம், கோர்ஸ், மொபைல் நம்பர் எல்லாமே வந்து டிஸ்பிளே இருக்குங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் பார்டர் வந்து இல்லாமல் இருக்குங்களா. ஸோ இப்போ அதுக்கு வந்து ஒரு அட்ரிபியூட் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் டேக் பக்கத்துலேயே வந்து பார்டர்னு ஒரு அட்ரிபியூட் கொடுங்க. பார்டர் ஈக்குவல் டு நான் 1ன்னு கொடுக்குறேங்க. இப்போ கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்டர் வந்து எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. நீங்கள் எத்தனை பார்டர் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் 2ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ 2 கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து டபுளாக வந்து பார்டர் வந்து டிஸ்பிளே ஆகிருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி 2, 3 இந்த மாதிரி எத்தனை வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் 1 மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு இந்த டேபிள் வந்து இப்போ வந்து லெஃப்ட் சைடில் வந்து இருக்குங்களா. இப்போ நான் வந்து சென்டராக டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து இங்கே அலைன்னு ஒரு அட்ரிபியூட் வந்து கொடுத்துக்கிறேன். சென்டர் நான் கொடுத்துக்கிறேன் வேல்யூவில். ஸோ இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து சென்டராக வந்து டேபிள் வந்து டிஸ்பிளே ஆகுதுங்களா. அதே மாதிரி இங்கே வந்து நான் ஹெட்டிங் டேக் வந்து கொடுத்துக்கிறேன். H1ன்னு ஒரு டேக் கொடுத்து இங்கே வந்து நான் ஹெட்டிங் எழுதிக்க போகிறேன். இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ எனக்கு டேபிள்ஸ் இன் HTML அப்படின்னு வந்து எனக்கு வந்து H1 டேக்கில் கொடுத்து வந்து டிஸ்பிளே இருக்குது. ஸோ இப்போ நான் இதையும் வந்து சென்டராக வந்து டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு H1 டேக் பக்கத்துலேயே வந்து அலைன்னு ஒரு அட்ரிபியூட் கொடுங்க. கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் இன் HTML அப்படின்றது H1 டேக்கில் கொடுத்தது வந்து சென்டராக வந்து டிஸ்பிளே ஆகிருக்குது. நெக்ஸ்ட் வந்து இப்போ நெக்ஸ்ட் ரோ வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அந்த ரோஸ்க்குள்ளே தான் வந்து நம்ம டேட்டாஸ்லாம் வந்து எழுத போகிறோங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு இன்னொரு ரோ வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் டிஆர்னு வந்து கொடுத்துக்கோங்க. டிஆர்னா வந்து டேபிள் ரோஸ்னு சொல்லுவோம்.
இந்த டேபிள் ரோஸ்க்குள்ளே தான் வந்து டேட்டாஸ்லாம் வந்து எழுதிக்க போகிறோம். டிடின்னு வந்து இது கொடுக்கணும். நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் ரோ வந்து கிரியேட் ஆகிடுச்சு. அந்த ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த டேட்டாஸ்லாம் வந்து டிஸ்பிளே இருக்குங்களா. அப்போ சீரியல் நம்பரில் வந்து 1ன்னு கொடுத்தேன், நேம் வந்து லைலான்னு கொடுத்தேன், கோர்ஸ் வந்து ஜாவான்னு கொடுத்தேன், மொபைல் நம்பர் வந்து 1 2 3ன்னு கொடுத்தேன்னா ஸோ எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ரோ வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டுக்கு வந்து டிஆர்னு அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த டிஆர் டேக்குள்ளே தான் வந்து டிடியில் வந்து எழுத போகிறோம், டேபிளோட டேட்டாஸில் வந்து எழுத போகிறோம். அப்புறம் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரோவும் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அதில் இருக்க டேட்டாஸும் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ரோ வந்து கிரியேட் பண்ணிடுவோம். டிஆர்னு மறுபடியும் கொடுத்துக்கோங்க. டிஆர் டேக்கில் வந்து டிடி டேக் வந்து கொடுத்துக்க போகிறோம். இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ரோ வந்து கிரியேட் பண்ணிட்டோம். அதில் இருக்க டேட்டாஸும் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சிங்களா. சீல் நம்பர் வந்து 3ன்னு கொடுத்தோம், நேம் வந்து லலிதான்னு கொடுத்தோம், கோர்ஸ் வந்து FSWDன்னு கொடுத்தோம், மொபைல் நம்பர் வந்து 789 வந்து டிஸ்பிளே இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி ரோஸ்லாம் கொடுத்து வந்து எழுதுவோம். ஸோ இப்போ இந்த டேட்டாஸ்க்குள்ளே வந்து எப்படி நம்ம வந்து ஒரு அன்லிஸ்டட் டேக் யூஸ் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோவில் வந்து ஜாவான்னு வந்து டிடி டேக்கில் வந்து கொடுத்துருக்கேனா. இப்போ இந்த டிடி டேக்குள்ளே தாங்க வந்து ஒரு அன்லிஸ்டட் டேக் கொடுத்து வந்து எழுத போகிறேன். இப்போ யூஎல்னு வந்து கொடுத்துக்கோங்க. இந்த யூஎல் டேக்குள்ளே வந்து எல்ஐ டேக் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இங்கே வந்து கண்டென்ட் வந்து எழுதிக்க போகிறேங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு லிஸ்ட் ஐட்டமும் கொடுத்துக்கிறேன். நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாவான்ற டேட்டாஸ்க்குள்ளே வந்து ஒரு அன்லிஸ்டட் டேக் கொடுத்து வந்து எழுதிருந்தாங்களா. ஸோ இங்கே வந்து பாருங்கள் டிஸ்பிளே இருக்குது. ஜாவா இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் பேஸ்டு லாங்குவேஜ், ஜாவா இஸ் போத் இன்டர்பிரிட்டட் அண்ட் கம்பைல்டு லாங்குவேஜ் அப்படின்னு வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து ஒரு டேபிளை வந்து நம்ம வந்து HTML வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த டேபிளோட டேட்டாஸ்குள்ளேயும் வந்து இப்படி தான் நம்ம வந்து பாயிண்ட் கொடுத்து எழுதணும்னா எழுதுவோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். ஒரு டேபிள்குள்ளே எப்படி டேட்டாஸ்லாம் கொடுத்து அந்த டேட்டாஸ்குள்ளே பாயிண்ட் கொடுத்து எழுத பற்றி பார்த்தோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.